வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் மேற்கொண்ட ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உலக அளவில் 3வது பெரிய வாகன உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அரசின் நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார். தமிழக அமைச்சர்களின் இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் உன்னதி ஹூடா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ துல்லிய தாக்குதலில் ஆயுதப்படைகளின் திறனையும் வலுவையும் அனைத்துக் கட்சிகளும் வெகுவாக பாராட்டியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின்னர் இதனை தெரிவித்த திரு கிரண் ரிஜிஜு, அரசியல் கட்சிகள் மத்திய அரசுடன் துணை நின்று முழு ஆதரவு வழங்கும் என்று உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சி தலைவர்களிடையே மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, அமைச்சர்கள் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், திரு ஜே பி நட்டா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, திமுக மூத்த தலைவர் திரு டி ஆர் பாலு, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், லோக் ஜன்சக்தி, தெலுங்கு தேச கட்சி, ஐக்கிய ஜனதாதள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு வழங்கப்படும் என்று அனைத்து கட்சியினரும் உறுதியளித்ததோடு தீவிரவாதத்திற்கு எதிரான ராணுவத்தினரின் துணிச்சல் மிகு வீர தீர செயல்களை வெகுவாக பாராட்டியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தின் எல்லை தாண்டிய தீவிர துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர், 59 பேர் காயமடைந்தனர். இந்த உயிரிழப்பு பூஞ்ச் பகுதியில் ஏற்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தானின் துப்பாக்கி சூட்டிற்கு இந்திய ராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடு நடவடிக்கைகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய ட்ரோன் விமானம் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுடப்பட்டு கீழே விழும் காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்படும் நிலையில் அது போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 2022ஆம் ஆண்டு உக்ரைன் ரஷ்யா போரின் போது நேரிட்ட சம்பவம் தற்போது புகைப்படமாக வெளியிடப்பட்டுள்ளதாக பத்திரிகை தகவல் அமைப்பின் உண்மை கண்டறியும் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது. உலக அளவில் 3வது பெரிய வாகன உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி எரிசக்தி உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், நம் நாட்டின் மோட்டார் வாகன தொழிற்சாலை வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக புதை படிவ பயன்பாடு அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். பல்வேறு வகை வாகன பயன்பாடுகளின் மத்தியில் மக்கள் பொது வாகனங்களை பயன்படுத்துவதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிப்பதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், நம் நாட்டின் வேளாண்மையை பொருளாதாரத்திற்கு உகந்ததாக மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் கண்டறியப்பட வேண்டும் என்றார். இதன் மூலமே இந்தியா சுயசார்பு நாடாக மேம்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் 95.03% மாணாக்கர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் இன்று தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாணவிகள் 96.7%, மாணவர்கள் 93.16% தேர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,142, 95.03%. இதில் மாணவியர் 4,05,472, மாணவர்கள் 3,47,670 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை விட 3.54% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி என்பது 0.47% கூடுதலாக உள்ளது. 436 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும், அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.71%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.88% தேர்ச்சி பெற்றுள்ளன. அரியலூர் மாவட்டம் 98.82% தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடத்தையும், திருப்பூர் 3ஆம் இடத்தையும், கோவை 4ஆம் இடத்தையும், கன்னியாகுமரி 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. 26,887 மாணாக்கர்
100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழ் மொழி பாடத்தில் 135 பேரும், இயற்பியலில் 1125, வேதியியல் 3181 மாணாக்கர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய சிறைவாசிகளில் 92.86% பேர் தேர்ச்சி அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுதிய தனித் தேர்வர்களில் 38.54% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கு வரும் 16ஆம் தேதி முதல் வரும் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருச்சி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் 1570 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி துவாக்குடியில் அரசு மாதிரி பள்ளி புதிய கட்டிடம், மாணாக்கர் விடுதி கட்டிடங்களை இன்று திறந்து வைத்ததுடன் அங்கு அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் நலத்திட்ட பணிகள் குறித்து அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திருச்சி பஞ்சப்பூரில் நாளை 493 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைகளை திறந்து வைக்கும் முதலமைச்சர் கனரக சரக்கு வாகன முனையத்தையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்வின் போது 50,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார். தமிழக அமைச்சர்களின் இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகனுக்கு கூடுதலாக சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை சட்டத்துறை பொறுப்பு வகித்த திரு எஸ் ரகுபதிக்கு கனிம வளத்துறை மற்றும் சுரங்கத்துறை வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவை சென்ற மாதம் 28ஆம் தேதி மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இலாக்கா மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்டத்தில் 2,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 54 நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகளை மாநில போக்குவரத்து மின்சாரத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி NDPL அனல்மின் நிலையத்தில் மின் உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி NTPL அனல்மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 22 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக ஒரு அலகில் மட்டும் மின் உற்பத்தி நடைபெற்று வந்தது. நேற்று இரவு முதல் 2வது யூனிட்டிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அனல்மின் நிலையத்திலும் 2 அலகுகளில் தீ விபத்து காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ லட்சுமணன். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் 54 பள்ளிகளைச் சேர்ந்த 707 வாகனங்களை ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா ஆயுதப்படை மைதானத்தில் ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் நடைபெற்ற பள்ளி வாகனங்கள் ஆய்வு குறித்து எமது செய்தியாளர். பேருந்துகளின் தரச் சான்றிதழ், முதலுதவி மருத்துவ உபகரணங்கள், தீயணைப்பு கருவிகள் ஆகியவை செயல்பாட்டில் உள்ளதா மற்றும் அவற்றின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி ஆய்வு மேற்கொண்டார். பேருந்துகளின் அனைத்து ஆவணங்களும் சரியான முறையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதா, மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டார். தீ விபத்து ஏற்பட்டால் தீயை எவ்வாறு அணைப்பது என்பது குறித்த ஒத்திகை காட்சிகள் நிகழ்த்து காண்பிக்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் பிரம்மாண்டமான திருக்கல்யாண மேடையில் திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமான் தெய்வானையுடனும் பவளக்கனிவாய் பெருமாளும் எழுந்தருளியதைத் தொடர்ந்து அருள்மிகு மீனாட்சியும் சொக்கநாதரும் திருக்கல்யாண மேடையில் எழுந்தருளினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட மீனாட்சி அம்மன் மற்றும் சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டதைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரிடமிருந்து பெற்ற மங்கள நாணை சிவாச்சாரியார் மீனாட்சி அம்மனுக்கு அணிவிக்க திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் உன்னதி ஹூடா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் உன்னதி ஹூடா தைவானின் லின்சி யூனை 21-12, 21-7 எனும் நேர் செட்களில் வென்றார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. 19 வயதிற்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டி நாளை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் மேற்கொண்ட ராணுவத்திற்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உலக அளவில் 3வது பெரிய வாகன உற்பத்தி நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் அரசின் நலத்திட்ட பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார். தமிழக அமைச்சர்களின் இலாக்கா மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் உன்னதி ஹூடா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.